என்னைக்குமே எங்க அம்மா மேல என்ன மரியாதை இருக்குதோ அதே தான் தங்கவயல் சாய் மரமல்ல எனக்கு மரியாதை. எங்க அம்மா மேல என்ன மரியாதை இருக்குதோ அதே தான் தங்கவயல் சாய் மரமல்ல எனக்கு மரியாதை. நீ எனக்கு ஓட்டு போட்டாலும் சரி, நீ ஓட்டு போடலாலும் சரி, வருங்காலம் உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணுமே தாயே. என் வாலிபன் எந்த ஊரெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஏர்போர்ட்ல, என் வாலிபன் ஸ்மார்ட்டா இருக்குவான், நோ டவுட். அவனை வழிகாட்டுறதுக்கு தகுதியான ஆள் கிடைக்கல, அவன் தகுதியான ஆளை அவன் தேர்ந்தெடுத்துக்கல. உனக்கு உன் புள்ள காசு கொடுத்துருக்க மாட்டான், அதனால நீ அந்த 500 ரூபாய் நோட்டு போட்டுருவேன். 5 வருஷம் நாசமா போகுது இல்ல. இதை சிந்தனை செய்தீங்கன்னா நீங்க போதை மாட்டி. என் உயிர் எடுக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக உழைக்குவேன். என் உயிர் எடுக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக உழைக்குவேன். நான் பயந்தது அகராதிலேயே கிடையாது. மினிஸ்டருக்கும் பயப்பட மாட்டேன், அவன் கோட்டீஸ்வரர் எம்எல்ஏ இருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். எதுலடா நான் கம்மியாக்குறேன்? நான் பிறந்தது தங்க மண்ணில். நான் பிறந்தது தங்க மண்ணிலடா. என் மண்ணே கோல்டு. என் இருக்கிற தாய்மாரும் ஒவ்வொரு தங்கத்துக்கு சமமா நினைக்கிறேன். நான் என் சகோதரிகள் அப்படித்தான் நினைக்கிறேன். அதனால நல்ல பாதையை ஒதுக்கி கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கால்வா வெட்டி கொடுக்குற, அதுல நிரந்தரமா தண்ணி வரும், எல்லாருமே செழிப்பா இருப்பீங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் ஒன்றும் அந்த மாதிரி நம்ம ஊர்ல அந்த அக்காவுக்கு 500 ரூபாய் கிடைச்சிச்சு, அவங்க வீட்டுக்கு 500 ரூபாய் கிடைக்கல, அவங்க வீட்டுக்கு 1000 ரூபாய் கிடைக்கலன்னு இப்படி நம்மளே ஒருத்தர் மாத்தி மாத்தி நினைச்சு ஓட்டு போட்டு ஊரை ஏமாத்திட்டு ஊர் ஒன்றும் கெட்டு போல. அதே மண்ணு தான், அதே தெய்வீக மண்ணு தான். 40 வருஷத்துக்கு முன்ன இருந்த தாய்மார்களுடைய கொள்கைகள் இல்லை. இப்ப இருக்கிற வாலிபர்களும் தாய்மார்களும் கொள்கையை மறக்கிறாங்க. அந்த மறந்தனால தான் அந்த மண்ணு மேல பற்று இல்லை. அருமை சகோதரர் குமார் அவர்களுக்கும் முன்னிலை வகித்திருக்கின்ற ஆர் பிரதீப், திரு ஏ முருகன், தலைமை பொறுப்பேற்கின்ற KU சகோதரர் தயாளன், ஆர் பிளாக் பஞ்சாயத்து தலைவர், எனக்கு முன்னால் உரையாற்றிய அருமை பெரியவர் அகஸ்டின், அருமை சகோதரர் தயாசங்கர், அவங்க வரல, பிரதீபா முன்னிலையில், கடைசியாக நன்றி உரையாற்றுகின்ற ரமேஷ் பாபு அவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஏன் இரும்புறாரு அப்படின்னு கேட்டார். கோல்ட் ஆயிட்டு இருக்குதுன்னு சொன்னேன். தலைவர் உடம்பு சரியில்லாத கூட வந்து உங்களுக்காக பேசுறாரு. இன்னும் உடம்பே சரியில்லைன்னா தலைவர் சாவர கட்டத்தில் இருக்கிறார். நானும் மனிதன் தானே, கோல்டானா இரும்புதான் செய்யும். அருமை தாயாருடைய ஆத்மா சாந்தி அடைய என் சார்பிலும் என்னுடைய கட்சியினுடைய லட்சிய உயர்ந்தவர்களுடைய சார்பிலும் அந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 85 ஆண்டு காலம் அந்த அம்மா வாழ்றாங்கனாக்கா அதனுடைய ஒழுக்க நெறிய சொல்லுது, ஒழுக்கத்தை சொல்லுது, அவ்வளவுதான். அப்போ அவங்க நல்லவங்களா இருந்துப்பாங்களா இல்லையா? ஆராய்ச்சியாக கிடையாது. நல்லவங்களா இருக்கிறதுனால தான் அவ்வளோ வயசு வரைக்கும் வாங்க. அவங்க பெத்த பிள்ளைங்க அவ்வளோ வயசு வரைக்கும் அவங்கள அனாதி ஆசிரமத்தில் கொண்டு போய் விடாத வீட்டில் வச்சு சொல்லிட்டாங்க போற, அதுக்கு நன்றி சொல்லு. இதுதான் குடும்பமே. எனக்கு முன்னால் பேசினவங்க தயாலெல்லாம் அரசியல் பேசிட்டாரு, எப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு. அப்புறம் என் அருமை சகோதரர் கூட சொன்னார், லோன் வாங்காதீங்க அப்படி இப்படின்னு. நான் சொன்னா நீங்க கோச்சுக்குவீங்க, அதனால அவங்களே சொல்றேன்னு பேசாதீங்க. அண்ணன் அகஸ்டின்னு சொன்னார், அரசியல்னா என்ன, ஏன்னா காசு மேல போறீங்கன்னாரு. இதை நான் சொன்னாதான் எனக்கு வாயின்றாங்க. அதுதான் தயாளன் முன்னே சொன்னாரு, தலைவர் கொஞ்சம் கோபமா பேசிடுவாரு. இதை தான் சொன்னேன் நானும். அவங்க பேசும்போது கோவம்னு எடுத்துக்கல, நான் பேசும்போது கோவம்னு எப்படி எடுத்துக்கிறீங்க?
அதனால அதிகமாக புத்தி சொல்லி நான் ஒன்றும் யாரும் திருத்துற மாதிரி இல்லை. ஏன்னா யாரு அது உபதேசம் கேட்குறாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம உபதேசம் பேசணும். யார் கேட்க விருப்பம் இல்லை நம்ம பேசியிருந்தக்காது பிரயோஜனம் இருக்காது. இப்போ மருமக மாமியார் அதை பத்தி கூட சொன்னாங்க. அவங்க மருமக ரொம்ப அருமையாக பார்த்துக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆகணும் என் பிள்ளைக்கு அப்படின்னு ஒரு தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தேடி பிடிச்சி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாங்களாம். கல்யாணம்லாம் ஆகி வீட்டுக்கு வந்தோடனே மருமக சொல்கிறாலாம், ஆமாம் நீ வந்துட்ட, நான் எங்கேயோ ஒரு மூலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இதுதான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் தேடி இருந்தேன் அப்படின்னு. மருமக சொன்னாலாம், இப்போதான் நான் வந்துட்டேன் இல்லை, காசி ராமேஸ்வரம் எங்கன்னா போக வேண்டியது தானே, நீ ஏன் வந்து இங்கே இருக்கிற அப்படின்னாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்லையம்மா நான் போகலான்னு தான் எனக்கு என் பிள்ளைக்கு அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இந்த பேர பிள்ளை கொஞ்சம் பார்த்துட்டு போகணுன்னாக்கா என் ஆத்மா சாந்தி அடையும், என் கட்டவே வந்துச்சான். சரி இதோ நியாயமாக தாங்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு பேரனை பெற்றாங்களாம். இப்போ கேட்டாங்களாம், பேரனை தான் பெற்றுட்டுனேன், இப்போ கிளம்ப வேண்டியது தானே நாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லையம்மா அது வாய் நிறையா உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடுறத காது நிறையா கேட்டேனாக்கா எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அது பேசுகிற வரைக்கும் நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. சரி அதுவும் நியாயமாக தான் இருக்குது, என்ன அந்த பொம்பளை ஒத்துக்கணும் மருமகம். அது பேச ஆரம்பிச்சு ஸ்கூல் போக ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சு பெரிய நாள். இப்போதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல, கிளம்ப வேண்டியது தானே நாங்கள். இல்லையம்மா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேனாக்கா எனக்கு என் பேர பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆத்மா திருப்தியோட நான் போயிடுறேம்மா, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிச்சு. சரி என்ன இவங்கெல்லாம் பேசும்போது நாய் குறைக்கல, ஆனா நான் பேசும்போது குறைக்குது. நாய் கூட புரியல போல இருக்குது என்ன. அதனால சரி கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பையன் ஸ்கூலெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு காலேஜுக்கெல்லாம் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு உடனே மருமகம் வந்தான். இப்ப சொல்றாராம் மருமகம், எல்லாம் நீ கேட்டதுக்கெல்லாம் நான் ஒத்து வந்தேன், இப்போ நீ கிளம்பலாம், கல்யாணம் தான் பண்ணி பார்த்துட்டு பேரனுக்கு அப்படின்னு. அந்த அம்மா மூட்டை கிட்டெல்லாம் கட்டிக்கினேன், அம்மா என் துணிமணியெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கினேன், நீயும் உன் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோ நாங்களாம். ஏன்னா நம்ம 2 பேரும் போகலாம், இப்போ உன் மருமக வந்துட்டா இல்லையா, உனக்கு என்ன வேலை இருக்குதுங்க நாங்களாம். நியாயம் தானே, நீ மருமகம் வந்திருப்போது நான் போயிட்டு, உன் மருமகம் வந்துட்டு பிறகு நீ என் கூட வரணுமா இல்லையா, 2 பேரும் போகலாம்னா அப்பதான் யோசிச்சு பார்த்தாலாம் மருமகம். அதனால மாமியார்களை யாரும் இக்னோர் பண்ணாதீங்க தாயே, ஏன்னா நீயும் ஒரு நாளைக்கு மாமியார் ஆக போற, உனக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. இதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு மேல நம்ம என்ன உபதேசம் பண்ண முடியும்? கடன் வாங்குறது ரொம்ப தொல்லை. கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்க வேந்தன். தலை குனிஞ்சுன்னு கீழே போகும்போதோ ராவணன் எப்படி வேதனைப்பட்டிருப்பான்னு சொன்னா கம்பர் எழுதுறான், கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன். அப்ப கடன்ன்றது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கவலைன்னு யோசிச்சுப்பாரு. நம்மெல்லாம் முன்னால மைனிங்ல ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு முன்னால பிஎஃப் லோன் வாங்குவாங்க, ஒரு 100 200 அவ்வளவுதான் வாங்குவோம் இல்லையா. இப்ப தாராளமா தைரியமா வாங்குறீங்களா, இப்படி கொடுக்கூடாதுன்னு நினைச்சுன்னு வாங்குறீங்களா, இல்ல கொடுத்துட்டு செருப்படி பண்ணணும்னு வாங்குறீங்களா, அது உங்களை பொறுத்தது. அதுக்கு நான் உபதேசம் பண்ண முடியாது. ஆனா யார் பணக்காரராக இருக்கிறாங்களோ அவன் நேர்மையா சம்பாரிச்சதே கிடையாது. பணக்காரங்க யாரும் நேர்மையா சம்பாரிச்சதே கிடையாது, அவன் பணக்காரனே ஆக முடியாது, அயோக்கியம் பண்ணி தான் ஆக முடியும். உங்களை ஏமாத்துறாங்க, சரி ஏமாறுறவங்களுக்கே ஏமாறு, அவங்க அடிப்பட்ட தானே திருந்து போறாங்க இல்லையா. ஒரு நாய் ஒரு அரச சபைக்கு வந்துச்சான். நாய் தலையில அடிபட்டுக்குதான், ரத்தம் ஒழிவு நிற்குது. அது ராஜா கொஞ்சம் நேர்மையானவர். ஏன்னா அந்த நாய் மந்திரி சபையில நிக்குது, தலையில ரத்தம் ஒழுகுதுன்னு கேட்டாராம். நாய் பேசுமான்னு சொல்லக்கூடாது, இது கதைக்காக சொல்றேன். அப்ப அந்த ராஜா அந்த நாயை கேட்டாராம், என்ன விஷயம், எதுக்காக நீ தலையில இவ்வளவு ரத்தம் வருதுன்னு. இல்லையா, நான் போயிட்டு இருந்தேன், ஒரு பெரிய ஞானி வழியில நான் கையில ஒரு குச்சி எடுத்துக்கினேன், அவன் என் தலையில ஒரே அடி அடிச்சான், என் தலையெல்லாம் ஒடிஞ்சிட்டு ரத்தமா வருது அப்படின்னா. கூட்டின அந்த ஆளுன்னு சொன்னாங்களாம். அவர் ஒரு செல்வந்தர் ஞானி. இந்த நாய் சொல்றது உண்மையா, நீ செய்தது உண்மையான்னு அவர் சொன்னாரு. நான் நடந்து வரும்போது குறுக்கோ நெருக்கமா போயிட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு, அதனால ஒரு அடி அடிச்சேன், அதனால தலையில ரத்தம் வந்துருச்சு, இது உண்மை.
நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன் ராஜா, நான் செய்தது தப்பு தான் ஒத்துக்கினாராம். சரி, அப்படியே ஆகட்டும். இப்ப இந்த நாயை கேட்கிறாராம், என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லுன்னு. இப்ப நாய் என்ன சொல்லும், ராஜா இவரு ஒன்னும் தண்டிக்காதீங்க, இவரை கோவில் தர்மகர்த்தா ஆக்கிடு, கோயில்ல ஒரு தர்மகர்த்தா ஆக்கிடு. ஏன்னா அப்ப அந்த நாயை அடிபட்டு கூட கோயில தர்மகர்த்தா ஆக்குன்னு சொல்லுத, எதுக்காக இவரை தர்மகர்த்தா ஆக்கணும்? நாங்களாம் தர்மகர்த்தா ஆகிட்டாருனாக்கா நான் தான் ஆனஸ்ட் இருந்தா கூட கொஞ்சம் கொள்ளடிச்சு தான் தீருவார் இவரை. அதனால திட்டு தொழில் இருக்கத்தான் செய்யும். அதனால இவர் தர்மகர்த்தா ஆக்கிட்டு நான் மறுபடியும் கேட்டாராம், ஏன் சொல்ற நீன்னு. நானு கோயில் பூஜாரியா இருந்த தர்மகர்த்தா கிட்ட நகையெல்லாம் திருடிட்டான், நான் திருடல, என்கிட்ட கொடுத்தான், அதை வாங்கி நான் எடுத்துன்னு போய் மூட்டையை எடுத்துன்னு போனேன், திருந்தன்மா அவன் தான் தர்மகர்த்தா, ஆனா நான் மூட்டையை தூக்கின்னு போனேன் அப்படின்னா. அந்த பாவத்துக்காக தான் இந்த ஜென்மத்தில் நாயா பிறந்துக்கிறேன், அதனால இவர் தர்மகர்த்தா ஆக்கிட்டேன்னா அடுத்த ஜென்மத்தில் இவன் நாயா பிறக்குவான், என்ன மாதிரி எங்க நான் வாழாட்டு போனா இவன் தலையில அடிபடுவான், அதுக்கு இவன் ஆக்கிடுச்சான். சொல்லிட்டு வெளியே வந்த உடனே இன்னொரு நாய் இதோ கத்தி நிச்சான், அந்த மாதிரி ஒரு நாய். அது கேட்டான், என்ன நடந்துச்சு, இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு. நீ அவன் கொள்ளடிச்சதை எடுத்துன்னு வந்ததுக்கே நீ அடுத்த பிரிவுல நாய் ஆயிட்ட, இப்ப அதனால என்ன உனக்கு? நான் இல்ல இந்த கொள்ளடிச்ச தர்மகர்த்தாங்கிறான் பார், அவன் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சானாக்கா கட்சி கொதிரிடுவேன்னுச்சான் இந்த நாய்கிட்ட. அப்ப இந்த நாய் சொல்லிச்சான், அவனை நீ கொதிர முடியாத, அவனை திருப்பி உனக்கு கடிச்சிடுவானு அப்படின்ச்சான். அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த தர்மகர்த்தாவே நான் தான்டா இப்ப நாயாக்குறேன், அந்த தர்மகர்த்தாவை நான் தான் உன் பக்கத்துல இருக்கிறது, அதில் நீ கடிச்சா நானும் கடிக்குவேன். மண்ணு மேல பற்று வைக்கணும், இல்ல மொழி மேல பற்று வைக்கணும், இல்ல ஜாதி மேல பற்று வைக்கணும். நம்மளுக்கு மூணுலயும் பற்று இல்லைன்னா எப்படி இந்த ஊர் முன்னேறும்? இப்போ தொழிலாளியும் கூட பாவம், நீ கொடுக்குறிய அதுல தயால் இந்த 50 கோடின்னு மைனிங்ல 50 கோடி வரும். என்ன இவங்க சும்மா 3 முறை 4 முறை தோக்கடிச்சு எலெக்ட் பண்ணிட்டு இருந்தாக்கா என்னுடைய கான்டாக்ட்ல 50 கோடி ரூபாய் சும்மா டொனேஷன் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு, 50 கோடி வாங்கி கொடுத்துட்டு அந்த 13,000 ஏக்கர்ஸ்ல 2000 ஏக்கர் கொடுறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் கட்டலான்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. யார் யார் கைவிடப்பட்ட தாய்மார்களோ, யார் வீட்டுல மனசு நிம்மதியில்லாத இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் கட்டிட்டு இருப்பேன். அதுல 10,000 பேருக்கு வேலையும் கிடைச்சிருக்கும், சந்தோஷமா வாழுங்க, இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இது செய்யறதுக்கு என்ன வச்சுதான் நான் என் தம்பிக்கிட்ட எல்லாம் பிளான் பண்ணி சொல்லியிருந்தேன், ட்ரஸ்டும் பண்ணி வச்சிருந்தேன். மக்கள் சரியில்லை, நீ வெறும் 50 கோடிக்கு கெஞ்சி நிற்கிற, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்குறான், நான் கையேந்தி அவங்ககிட்டனா என் ஊருக்கு இது கொடு அப்படின்னு கேட்டாக்கா அசோக் என்ன 3 முறை இட்டு இருந்தேன். 40,000 கோடி காரிடார் போட்டாரு, 50 கோடி கொடுக்க மாட்டாரா? அவரை மாதிரி எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க எனக்கு, கொடுக்க மாட்டாங்களா? ஆனா நீங்க விசுவாசம் இல்லாதவங்க, இவ்வளவு பணத்தை நான் சேர்த்து கொள்ளடிக்கலாமே, இவ்வளவு பணத்தை கொள்ளடிச்சுக்கின்னு நான் என்ன பண்ண போறேன் அது சொல்லுங்க. கோடி கோடியா நான் சம்பாரிச்சுட்டு இருந்தேன்னாக்கா எங்க அம்மா கடிச்சிருப்பாளா, என் அக்கா கடிச்சிருப்பாளா, என் தம்பி கடிச்சிருப்பானா? நான் அப்பவே யோசித்தேன், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் தான் குடும்பத்துக்கு, அதுக்கு மேல நீங்க முயற்சி பண்ணி மேல வரணும், அதுக்கு மேல நீ உழைச்சி மேல வரணும். நான் உங்களை எவ்வளவு தூரம் வைக்கணுமோ கடன் வாங்காத உங்களை வச்சுக்கிறேன் பாரு. 4 பொட்ட பசங்க 3 ஆம்பளை பசங்க, அம்மா புத்திசாலியோட என்ன உஷாரா வச்சுக்கினா. அவன் ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணல, அவ புத்திசாலி. இவன் கல்யாணம் பண்ண போயிட்டான்னாக்கா 4 பொட்ட பசங்களை வச்சுக்கிறானே, அவங்க கரை சேர மாட்டாங்களே, ஏழையா போயிடுவாங்களேன்னு உஷாரா என்னை வச்சு பம்பர மாதிரி சூட்டினே இருந்தான். எல்லா கதகச்சல கார், எல்லாருக்கும் பங்களோ, பிரசாதுக்கு தெரியும், எல்லாருக்கும் லக்ஸுரி, எல்லாருக்கும் டெபாசிட். இன்னைக்கு 42 வயசு ஆகும்போது என் கடைசியில என் தங்கச்சி கல்யாணம் லக்ஸுரியா பண்ணேன். அதுக்கப்புறமா எங்க அம்மா உட்காந்துட்டு, என்னம்மா ஏம்மா டல்லா கிடைக்குன்னு கேட்டா எங்க அம்மா பதில் போறேன்னா கில்லேடி, இந்த பெரியவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்கா அதை 30 வயசுல நினைக்க வேண்டியது தானே, வாலிப வயசுல நினைக்க வேண்டியது தானே, வேலை வெட்டி இல்லாத என்ன, டிராபிக் சூப்பரா இல்ல, சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருந்தேன்ல, வானான்னு சொன்னேன்ல, ஐபிஎஸ் எழுதும் போது ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணல, அப்ப செய்ய வேண்டியது தானே. கோட்டீஸ்வரிங்க தானே என்ன லவ் பண்ணாங்க. அவங்க உஷாரு என்னை பகட காயா வச்சு தாய மாதிரி உருட்டிட்டு அவங்க பெத்த புள்ளிகள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. அதனால எங்க அம்மா கிட்ட நான் கோச்சிக்க முடியுமா? புத்திசாலி அம்மா.
புத்திசாலி அம்மா. நீ ஒரே புள்ளி பெற்றிருந்தீனாக்கா இந்த நிலைமை வந்திருக்குமா? எப்படி? அந்த காலத்துல ஏழையா இருந்தா கூட 7, 8ன்னு பெத்தாங்க. அதுல அவங்க உஷாரா என்ன வளர்த்தாங்க. நான் என்ன பங்களாலே வளர்ந்தேன். நானும் லைன்ல இருந்து வளர்ந்தோம் தானே. படிப்புன்றது ஒண்ணு எனக்கு கொடுத்தா, படிக்கணும் இவன் இங்க இருந்தா கெட்டுடுவான்னு சொல்லிட்டு சென்னையில அனுப்பி படிக்க வச்சான். அங்க சேர்மன் ஆகி, அங்க ஆபீஸ்ல இருந்து, அங்க நான் எம்ஏ எம்ஃபில் பண்ணி 3 எம்ஏ படிக்க வச்சு, அதுக்கு மேல உங்க அப்பாவுக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்குதுப்பா, நீ வேலையில ஜாயின் பண்ணிடு. அப்புறம் தான் ஏர்போர்ட்ல ஜாயின் பண்ண. அதை வச்சு ஒரு ஒருத்தருக்கா அதை கரெக்டா அந்த சக்கரத்தை சுத்திட்டே போறோம். புத்திசாலி அம்மா தானே. அதுக்கு நான் எங்க அம்மா கிட்ட சில நேரத்துல சொல்லுவேன், மகாபாரதத்துல வர குந்தியோட நீ ரொம்ப புத்திசாலி அம்மானுவேன். ஏன்டா அப்படி சொல்றேன்னா, அவன் சாதனையோட தான் கரெக்டா அவன் வேலையை காமிச்சா 5 பேர் பஞ்சபாண்டவர்களை வச்சுக்கின்னு 100 பேருக்கு துரியோதனங்களை ஓட்ட விட்டு கடைசியில வனவாசம் தான் போன அவ கூட ஒன்னும் ராணியா உட்காரல. அந்த மாதிரி புத்திசாலியம்மா நீன்னு சொல்லுவேன். பெத்த தாயா தான் கூட உண்மையை தான் சொல்லுவேன். எங்க அம்மா நீ மகா கருவி போய் எனக்கு தெரியும். அவ்வளவுதான் சிம்பிள். அந்த அம்மாவுக்கு மகனுக்குள்ள பாசம் வரும். அதனால தமிழனுக்கு இடம் கிடைக்காதுங்க. இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல்ல என்னென்ன பண்ணுகிறான்னு உங்களுக்கு தெரியாது. லேபர் ஆக்ட் 3 குணம் 4 குணம் வந்துக்கிறான். 12 மணி நேரம் நீ வேலை செய்யணும். 100 பேருக்கு மேல இருந்தாக்கா நீ யூனியன் ஃபார்ம் பண்ணக்கூடாது. 130 குறைக்குவான். நீ கேள்வி கேட்க முடியாது. யூ வில் பி டிஸ்மிஸ்ட். எப்படி நீ போராட்டம் பண்ணுவ? 8 மணி நேரம் தான் எழுதி கொடுத்தாரு பாபா சாஹேப் அம்பேத்கர். அதை 12 மணி நேரம் ஆக்கலாம், பிரைவேட் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பிஜேபி வந்துச்சா காசு கொடுத்தானா ஓட்டு போட்டு அவன் சமத்துவ பத்தி ஒரு நாள் கூட நினைக்கவே மாட்டான். கலவரத்தை தூண்டி அதுல குளிர் காஞ்சி வாழ்றவன் தான் பிஜேபி. படிக்கணும். அதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் படி படி. நம்ம ஊர்ல லீடர்கள் ஒன்றும் குறைச்சல இல்லை. மூலிகை லீடர் இருக்கிறாங்க. படிச்சு லீடர் ஆகணும். 10 பேர் சேர்ந்து பாக்கெட்ல காசு வச்சுன்னா அவன் லீடரா? அப்படி இருக்கக்கூடாது. நீ சொல்ற உபதேசம் ஒரு கால பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கணும். இவர் சொன்னாரு, போலீஸ்காரங்க ஒரு 6 மாசம் ஸ்ட்ரிக்டா இருந்தாக்கா கஞ்சாடிக்கு நல்லா ஓஞ்சிருவான். அவன் ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டான். கோர்ட்லயே சொன்ன ஜட்ஜி கிட்ட ஏதோ ஒரு கேஸ்ல அதே நான் யூனிஃபார்ம் அப்படின்னு போலீஸ் எல்லாம் யூனிபியூரோக்ராட்ஸ், முனிசிபல் கமிஷன்ல இருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ல இருந்து இவன் எக்ஸிக்யூட்டிவ் ரவுடிஸ். நம்மளும் போய் ரவுடின்னு சொல்றான். எப்படி நியாயம்? நம்ம புள்ளிய ஒழுங்காதான் போலீஸ்காரன் ஏன் வரான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீ ஒழுக்கமா இருந்தா கூட ஏன்டா ஒழுக்கமாகறன்னு சொல்லி அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்து காசு வாங்குவோம். ஊரே பிடிக்குது, நீ மட்டும் என்ன ஒழுங்கா போயின்னுக்கிற அப்படின்னு ஜெதா ஒரு கேஸை போட்டு அதை பெட்ரோலுக்கு தொல்லை கொடுத்து காசு வாங்குறது அவருடைய வேலை. அதை தடுக்கிறதுக்கு லீடருடைய வேலையாகணும். அந்த லீடரை நீ தேர்ந்தெடுக்காத போயிட்டு எத்தனை சாவாயிருக்கும் லைன்ல. எம்எல்ஏ வந்திருப்பாங்களா? சம்பிங் வந்திருப்பானா? சம்பிங் மூஞ்சி பார்த்து அவங்க அம்மா மூஞ்சி பார்த்துக்கிறீங்களா? இங்க பாரு என் தாய் பாருங்க பிள்ளைங்க அழகு எப்படி இருக்குதுன்னு. கீழக்கா வைத்து இந்த பொம்பளைய கண்ணு மூடிதான் நம்ம ஓட்டு போட்டீங்களே. சிந்திச்சு பாருங்க. என் கேஜிஎஃப்ல இல்லாத அழகு பொம்பளைங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒன்றும் இந்த வீட்டுல மாற்றமே தேவையில்லை. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்க. இப்போ வரப்போற முனிசிபாலிட்டிக்கு நம்ம நாகேஷன் கூட சொன்னாரு, முனிசிபாலிட்டி தலைவர் பிடிக்கணும். நான் பிடிக்கிறதுல மக்கள் பிடிக்கணும். நான் எப்படி பிடிக்க முடியும்? கவுன்சிலரா நிக்குவாங்க, 500 ரூபாய் கொடுத்தாரு. இல்லக்கா அவன் 500 ரூபாய் ஒரு புடவையும் கொடுத்தான். இப்படிதான் உன் கால்குலேஷன். அதனாலதான் இந்த ஊர் நாரின்னு இருக்கு. ஏன் இந்த ஊர் நாருதுன்னா திஸ் ஒன்லி ரீசன். கேஜிஎஃப்ல பொண்ணு எடுக்கணும்னு யோசிக்கிறான். மற்ற ஊர்ல போய் பொண்ணு எடுக்கணும், கேஜிஎஃப்ல இருக்கிற பொண்ணு அழகழகாக்குறாங்க. சந்தேகமே இல்லை. இந்த பேர் அந்த பிள்ளைங்க பேர் கெட்டுவங்கலாம் யாரு? இந்த மாதிரி திருட்டு தொழில் செய்யறவங்களால தான் அந்த பிள்ளைங்க பேர் கெட்டு போச்சு. பிள்ளைங்களால பேர் கெட்டு போனதே கிடையாது. அவன் பாட்டு டெய்லி டிராவல் போறான், கஷ்டப்படுகிறாங்க, எம்பிஏ படிக்கிறாங்க, சிஏ படிக்கிறாங்க, பிபிஏ படிக்கிறாங்க, எல்லாம் படிச்சுட்டு போயிட்டு வந்தேன் பிள்ளைங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த ஒன்றும் தெரியாத காசு வாங்கி ஓட்ட போட்டுருப்பார். இதனாலதான் அந்த பிள்ளைகளுக்கு பாதிக்கிறது, அந்த வாலிபனுக்கு பாதிக்கிறது. மகானும் இல்லை, கடவுள் இல்லை, பெரிய தர்மகர்த்தா இல்லை, கொடைவல்லல் இல்லை. கொள்ளாட்சி இருந்தானாக்கா வீடு வீடா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு புடவையில கொடுத்துன்னு சுத்திட்டு இருப்பேன். அதனால என்ன நன்மை? மீன் கொடுக்கறது முக்கியம் இல்லை, மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும். ஒரு மீன் கொடுத்தா அன்னைக்கு நீ சாப்பிட்டுருவ. ஆனா மீன் பிடிக்க கத்து கொடுத்தனாக்கா நீ மீனை வித்து மிச்சம் மீன் வீட்டுல சாப்பிடுவ.
அந்த பாதையை தான் நான் வகுக்கணும்னு நினைச்சேன். 4 முறை தோக்கடிச்சிட்டீங்களே. நீ எப்படி தோக்கடிச்சுக்கணும் என்ன? இவன் பொம்பளை பொறுக்கி, இவன் அயோக்கியன், இவன் ஊரை கொள்ளடிச்சுவன், இவன் எதுக்கு லாக்கி இல்லாதவன், அசம்பிளியில் போய் தூங்கிட்டு வந்து நிற்கிறவன் அப்படின்னு சொல்லி என்னை தோக்கடிச்சது எனக்கு திருப்தியாக இருந்திருக்கும். நான் எழுந்து நின்னாவே அசம்பிளியே போய்விடும்டா. நான் எழுந்து நின்னா சீஃப் மினிஸ்டர் போய்விடுறாங்கடா. இன்னைக்கு நாளைக்கு கூட சொல்றானே ராஜேந்திர தரா ஒவ்வொரு இல்லான்னு. என் ஊர் மேல இருக்கிற பற்றுக்கு தான் நான் பேசினேன். அன்னைக்கு டேங்குங்கெல்லாம் வித்துட்டு இருப்பான் திருட்டு பசங்கெல்லாம். நான் நிக்க வச்சேன் மைனிங் டேங்க் எல்லாம். அது பின்னாடி உதவுன்னு. இன்னைக்கு அந்த டேங்க்ல இருக்கிற தண்ணி சாம்பிட்டு தண்ணி. யோசனை பண்ணி பார்க்கணும். தப்பே பண்ணாதே என்ன நீங்க தண்டிக்கும் போதோ எம்பெருமான் இயேசு ஒரு தப்பும் பண்ணல, ஆனா தண்டனை ஏத்துக்கினார் இல்ல, அதே தான் நானும் ஏத்துக்கணும். வேற வழியே இல்லை எனக்கு. வேற என்ன நான் சொல்ல முடியும் மக்களை என்று கூறி அதிகமான நேரம் நான் உங்ககிட்ட பேசுறதை விட பசி டைமு மணி 3 2 2:45 ஆகிறதுக்கு ஆச்சு 2:30. இப்போ பசுமாட்டில் புண்ணு இருக்குல்ல, எருமாட்டில் புண்ணு இருக்கும். அந்த புண்ணு பார்த்து காக்கா குத்தினே இருக்கும். அதுக்கு ஜாலியாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. ஆனால் வலி யாருக்கு இருக்கும்? மாட்டுக்கு. அந்த மாதிரி நான் பேசினா நீங்க ஜாலியாக கேட்குவீங்க, ஆனால் பேசணும்னு தானே வலியும் வேதனையும் இருக்கும். என்னன்னு சொல்ல முடியும் மக்கள்கிட்ட? என்னத்தை வச்சு நான் சொல்ல முடியும்? எனக்கு ஏகப்பட்ட துட்டு கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க நான் சொல்ல முடியும். இல்லை, என் மக்கள் நல்லவங்க எனக்கு நல்லா தெரியும். நான் தப்பு பண்ணிட்டனோ அதனால தான் என்ன தோக்கடிச்சிட்டாங்களா, அதுதான் எனக்கு வேதனை. நான் ஒரு தவறையும் பண்ணலையே, யாருக்கு நான் எதுவும் தீங்கு செய்யலையே. இருக்கிற உண்மையை சொன்னாக்கா கோபமா திட்டிடுறாருன்றாங்க. உண்மையை சொல்லாதவன் பொய்காரன் தானே, அவன் திருடன்னு அர்த்தம். கட்டின பொண்டாட்டி கணவனை எங்க போயிட்டு வந்தன்னு கேட்கணும். வீட்டுக்கு போனவன் என் பொண்டாட்டி தருவாங்கன்னு சொன்னா அவனு மாதிரி முட்டாள் எவனுமே கிடையாது. அவன் கேட்காத விட்டு வந்தாக்கவே என்ன பண்ணுவான்? அதை கேட்கறதுனால அவன் தப்பா? உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் ஏங்க எத்தனை மணி ஆச்சு எங்க இருக்கிற அப்படின்னு உன் மேல இருக்கிற அக்கறை இல்ல. அவன் ஏன் கேட்கறா? அவன் எப்ப நான் வரட்ட விடு நம்ம ஊர் மெயின் போறான் டிசைட் பண்ணிட்டான் உங்க இது என்ன ஆகும்? அதனால பெண்கள் குத்து விளக்கு மாதிரி அதை எங்க ஏத்தணும் எப்படி ஏத்தணும் தெரிஞ்சுன்னு வாழறவன் தான் மனிதன். அவன் தான் கணவன். அந்த தாய் என்ற குத்து விளக்க வளர்க்குறாங்க பாரு, அந்த தாயை எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறது தான் உன் வேலை. எந்த தாயா என் புள்ள கெட்டு போயிட்டோம் 10 பேரை கொலை பண்ணியிருப்பான், 10 பேரை கொலை பண்ணியிருப்பான், அந்த 10 குடும்பம் அழுது இருக்கும். ஆனா போலீஸ்காரன் இட்டுன்னு போய் அடிக்கிறான் பார் ரோட்ல எல்லாம். அப்ப அந்த அம்மா ஓடி போய் கட்டி பிடிக்குவா, என் புள்ளைய விட்டுருங்கோ என் புள்ளைய விட்டுருங்க. 10 பேரை கொலை பண்ணணும் உன் புள்ள, அது நினைக்கவே மாட்டான் என் புள்ள, ஏன்னா அவன் பெத்த வயிறு. அந்த மாதிரி தங்க வயல இருக்கிற எல்லா தாய்மார்களும் என் தாய் மாதிரி நினைச்சுக்கின்னு என் தாய்க்கு என்ன மரியாதை கொடுக்குறோம் அதே மரியாதை தான் இப்போ கொடுக்குவேன். அதனால நீங்க டிசைட் பண்ணுங்க தாய்ங்கள, வரப்போற தேர்தலில் யாரை எலெக்ட் பண்ணது உங்களுடைய பொறுப்பு. என்னால என்ன உதவி செய்ய முடியும் நிச்சயம் செய்வேன். தங்கவயல் முனிசிபாலிட்டி இந்திய குடியரசுக் கட்சி வெற்றி பெற்றாக்கா தங்கவயல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் என் ஜெய்பியம் கலந்த வணக்கம். ஜெய்பியம்.